ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான். தேங்காய் சேர்க்காம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து பண்ணுறப்ப சட்னி நல்லா திக்காக உதிரி அதிகமாக வரும். இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்குறப்ப சட்னியோடைய வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை ஓரளவு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். தக்காளி கொஞ்சம் கூட வதங்காமல் இருக்கக்கூடாது. எல்லா தக்காளியுமே நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னி தான் ஹோட்டலில் கிடைக்கிற கெட்டி சட்னி. நல்லா டேஸ்ட்டாக நல்லா காரமாக இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குயிக்கான 5 மினிட்ஸ் சட்னி ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.